MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபீலிக்ஸ் ஜெயராஜுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. அவங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு கொடூர மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலில் ஈடுபடுவாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். 25 சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்காங்க. சில்வர் ஜூப்ளின்னு சொல்லலாம். அப்படி அதுதான் அர்த்தம். ஏன்னா நீங்க வந்து அப்படி வாய மூடிட்டு இருக்கீங்களே. குற்றம் செய்தவர்களுக்காக போயிட்டு திமுக மாதிரி அந்த அமைச்சருக்கோ அந்த இவங்களுக்கோ போயிட்டு இவங்க போய் வாதாடுறது இல்லை. லாக்அப் மரணம் நடந்திருக்கும் போது இன்னைக்கு முதல்வரும் துணை முதல்வரும் வெளியில வந்து ஒரு பேச்சு கூட இல்லை. இல்ல யாரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத முதலமைச்சர் சொல்றாரு. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே அது கொலை வழக்கா மாத்தினாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சியில அந்த உயர் அதிகாரியை மாத்தினாங்களே, நடவடிக்கை எடுக்கலையே. நீங்க சிபிஐ கிட்ட வந்து மாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து போலீஸ் குடும்பம், காவல்துறை அவங்களோட குடும்பம் வந்து இன்னைக்கு தர்ணா பண்றாங்க. கொலை பண்ணணும்னு தர்ணா பண்றாங்களா, கொலை பண்ணக்கூடாதுன்னு தர்ணா பண்றாங்களான்றதே நம்மளுக்கு ஒரு கேள்வி. அது நியாயப்படுத்த விரும்பல, ஆனா அதுல ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு போலீஸ் ரிஃபார்ம் பண்ணணும். இதெல்லாமே டிராமாங்க. எதுக்கான போலீஸ் ரிஃபார்ம் பண்ணணும். இந்த மீட்டிங் தான் நடந்திருக்கு. 10 ஆண்டு கால அதிமுகவினோட ஆட்சியில 80க்கும் மேற்பட்ட 88ன்னு சொல்றாங்க லாக்அப் மரணங்கள். அதிமுக மேல குற்றம் வைக்கும் போது அதிமுக 80 வச்சுட்டு நான் வந்து அங்க வந்து 100 பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல மேடம், லாக்அப் மரணம்னு எடுத்துக்கிட்டா அதிமுக சரியா நாங்க அணுகி இருந்தோம், எங்க ஆட்சியில வந்து அப்படி நடக்கவே இல்லை, திமுக தான் சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? வணக்கம். இன்று நம்மோடு காயத்ரி ரகுராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்ப நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த லாக்அப் மரணம், முதல்ல அது எப்படி பாக்குறீங்க? அதுல பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது, உங்களுடைய பார்வை எப்படி? யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது காலங்காலமா வந்து போலீஸ் அதிகாரிகள் அவங்க கையில வந்து சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு குற்றவாளி என்று நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே சில அதிகாரிகள் வந்து அவங்கள தாக்கி கொடூரம் செய்கிறதுன்றது அது அவங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு கொடூர மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலில் ஈடுபடுவாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா போலீஸும் அப்படி கிடையாது. அது சில போலீஸ் அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபீலிக்ஸ் ஜெயராஜுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்ற சொன்ன பட்சத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க திமுக தரப்புல வந்து போராட்டங்கள், அதை டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி மாஸ்க் போட்டு அந்த அப்புறம் ஏகப்பட்ட நடிகர்களை விட்டு டூல் கிட் மாதிரி நம்மள இது போஸ்ட் பண்ண வச்சு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த வந்து பண்ண வச்சது மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வெளியில கொண்டு வந்தது வந்து நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். நம்ம இல்ல ஆக்சுவலா அவர் வந்து அவங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துலதான் இருந்தாங்க திமுக, அதனால அழுத்தம் கொடுத்திருக்காங்க. நான் இதை இல்லைன்னு சொல்லல, சரியான நடவடிக்கை மேற்கொள்ளல அதிமுக அரசாங்கம். அது நான் இல்ல தவறு இல்லைன்றது யாரும் அதிமுக சார்பிலும் நாங்க வந்து இல்ல அப்படின்றது யாரும் வாதாடவில்லை. இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கப்பட்டது, சிபிஐக்கு விசாரணைக்கு வந்து கொடுக்கப்பட்டது. கோர்ட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு, சரியா ஆக்ஷன் எடுக்கல, அதனால கோர்ட்டோட டைரக்ஷன் தான் சிபிஐக்கு போச்சு. அவங்க வந்து சரியா நடவடிக்கை எடுக்கலன்றதான் இப்போ சிபிஐக்கு மாத்தியாச்சோ இல்ல வந்து ஒரு டாஸ்மாக் ஊழல்ல நீங்க வந்து ஒரு இது குற்றச்சாட்டு இருந்து இது பண்ணியாச்சோ, குற்றம் செய்தவர்களுக்காக போயிட்டு திமுக மாதிரி அந்த அமைச்சருக்கோ அந்த இவங்களுக்கோ போயிட்டு இவங்க போய் வாதாடுறது இல்ல நீங்க இந்த தப்பு செய்யாதவங்க அப்படின்ற மாதிரி போய் அவங்க நிறைய கோர்ட்ல போய் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயராஜ் ஃபீலிக்ஸ்க்கு நடந்தது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதாலையும் அது வந்து சிபிஐக்கு மாற்றும் போது அது எந்த ஒரு நாங்க இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நாங்க யாரும் சொன்னதும் கிடையாது. அவர் வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்குமே கொடுத்தது. மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்ப பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. அதை பத்தி நீங்க நம்ம 2020 பத்தி நீங்க திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. 2019 நடந்த ஒரு விஷயம் இல்லையா? சோ திருப்பி அதை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ வாங்க, இல்ல எதுக்காக நான் இது கேட்கறேன்னா, இது ஒப்பிட்ட அளவுல நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, அது சரியான்றதான் கேட்கிறேன். இப்போ நான் கேக்குறேன், இப்ப நடக்கிறது கரெக்டா? எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அப்போ வந்து டாஸ்மாக் விஷயத்துல இருந்து இன்னைக்கு லாக்அப் டெத்ல இருந்து கள்ளச்சாராயம் வித்ததுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க போன வாட்டி அவங்க வந்து குரல் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வாட்டி அவங்களோட ஆட்சி இல்ல, எல்லாமே அப்படி நடக்குது, அது மீறி நடக்குது. 25 சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்காங்க, 25 லாக்அப் மரணம்.
அப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மரணம் சில்வர் ஜூப்ளின்னு சொல்லலாம். அப்படி அதுதான் அர்த்தம். ஏன்னா நீங்க வந்து அப்படி வாய மூடிட்டு இருக்கீங்களே, இது யாரோட ஆட்சி? வாய மூடிக்கிட்டு இருக்கீங்களே, மன வருத்தம் தானே, நீங்க கொண்டாடுற மாதிரி தானே இருக்கு. லாக்அப் மரணம் அதிகாரிகளை நீங்க வந்து ஒரு கண்டிக்காம இருக்கீங்களே அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்க கையில தானே வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கு. பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, எங்க லா அண்ட் ஆர்டர், எங்க திராவிட மாடல், எங்களோட இப்படி, எங்களோட அப்படி. அப்போ எல்லாமே அவங்களோட ஆட்சியில தானே நடக்குது. 25வது மரணம் இப்படி நடந்திருக்கும் போது, லாக்அப் மரணம் நடந்திருக்கும் போது, இன்னைக்கு முதல்வரும் துணை முதல்வரும் வெளியில வந்து ஒரு பேச்சு கூட இல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் கூட போய் அங்க என்ன நடந்திருக்குன்னு கூட போய் பார்க்கல, இது வரைக்கும் போய் பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஒரு விசாரணை, கரெக்டான ஒரு விசாரணை. ஃபர்ஸ்ட் இந்த கார்ல வந்து நகை வச்சிருக்கிறதா வந்து ஒரு அம்மையார் சொல்றாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் தெரியாத நபர்கிட்ட நீங்க சாவியை கொடுத்துட்டு போவீங்க? 10 பவுன் நகையை நீங்க வந்து வச்சிருக்கீங்க வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது வந்து கவரிங் நகையா, ஒரிஜினல் நகையா? ஒரு வேலை பார்க்கிங் கிட்ட நம்ம வந்து கார் சாவியை நம்ம கொடுத்தா கூட என்ன ஆகும்னா, அவங்க எழுதுவாங்க உங்ககிட்ட என்ன வேல்யூபிள் இருக்கு, என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து ப்ரூஃபோட, நம்ம சிக்னேச்சரோட வாங்குவாங்க. நம்ம கையெழுத்தோட அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கிங்க்கு விடுவாங்க. ஒரு 10 பவுன் நகையை நீங்க வந்து கோவிலுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கார்ல வந்து நீங்க வச்சுட்டு நீங்க வந்து தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது ப்ரூஃபே இல்ல. ஃபர்ஸ்ட் உள்ள காருக்குள்ள நகை இருக்கா இல்லையான்றது ப்ரூஃபே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது, இதுதான் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றேன். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட்டிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 500 ரூபா கேட்டாரு தள்ளு வண்டிக்கு, அங்கேயே வந்து எங்களுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, நாங்க 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு இவங்கனால 500 ரூபா கொடுக்க முடியாதனால 100 ரூபா கொடுத்ததாக சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க சாவி கொடுக்கும் போது நீங்க எப்படி நம்பி சாவி கொடுப்பீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? அவங்களையும் விசாரணை வளையத்துல கொண்டு வரணும்ன்றதுதான் எல்லாரும் விசாரணையில கொண்டு வரணும். ஏன்னா அங்க நகையை வச்சிருக்காங்களா, இவ்வளவு அலட்சியமா இருந்தது அவங்கதான். கரெக்டா இல்லையா? அவங்க நகையை வச்சிருந்தாங்கன்னா ஒரு 10 பவுன் நகைக்காக ஒரு உயிரை வந்து இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் டைரக்டா வந்து உயர் அதிகாரியே வந்து போயிருக்காங்க. ஒரு கார்னர்ல கூட்டு போயிட்டு நீங்க வந்து விசாரணை என்ற பேர்ல 18 இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து காயங்கள் இருக்கிறதாக, பலத்த காயங்கள் இருக்கிறதாக, அங்க வந்து யூரினே பாஸ் பண்ண அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு அடி கொடுத்து நீங்க வந்து நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்தை நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு கையால நீங்க வந்து ஒரு கம்பியால எடுத்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்கறா? அப்போ உங்களுக்கு எந்த தைரியம் இருக்குன்னா, எனக்கு ஸ்டாலின் என்ற ஒரு முதல்வர், இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க, ஃபீலிக்ஸ் ஜெயராஜ்ன்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா? நடந்த ஒரு விஷயம் அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்போ இந்த 25 லாக்அப் மரணம் நடக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் குவைட்டா இருந்திருக்காரு. ஏகப்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து இது பேசாத, இன்னைக்கு வந்து கண்ணியமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவர்களை வந்து இது பண்ணிருக்காங்க. ஏன் இமிடியேட்டா எஃப்ஐஆர் போடல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு 5 பேருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்க கைதி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க கோர்ட்ல, மதுரை கோர்ட்ல, பெஞ்ச் கோர்ட்ல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எஃப்ஐஆர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தினால தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இவங்க ஏற்கனவே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததன் பிறகு சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. துறை ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் என்ற பேர்ல அஜித் குமாரை வந்து தனியா கூட்டு போய் ஐ விட்னஸ் இருக்காங்க, நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க அந்த ஊர்ல. இல்ல யாரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத முதலமைச்சர் சொல்றாரு. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அது கொலை வழக்கா மாத்தினாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருக்கிற போலீஸ் அதிகாரி மீது நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சியில அந்த உயர் அதிகாரி மாத்தினாங்களே, நடவடிக்கை எடுக்கலையே நீங்க. அதை மாத்துறது வந்து நடவடிக்கையா நான் கேக்குறேன் நான். ஓகேங்களா? சோ முழுக்க இவங்க பொறுப்பேற்க வேண்டும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க வந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் வந்து பொறுப்பெடுத்தார். ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பெடுத்தார். அது மறைக்கிறதுக்கோ அது வந்து இது பண்றதுக்கோ கீழடி விஷயத்தையோ இல்ல வந்து இந்த விஷயத்தையும் கார்ட்டூன் போட்டு பொம்மை படம் போட்டு திமுக ஐடி விங் போல நாங்க செயல்படலை. புரியுதுங்களா? அந்த திசை திருப்பறதுக்கு நாங்க செயல்படவில்லை. இல்ல இதுல நியாயம் கிடைக்கணும்னு கேக்குறது சரியானதுதான், யாருமே அதுல மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா போலியான நியூஸ் கார்டெல்லாம் ரெடி பண்ணி முதலமைச்சரே வந்து மூச்சு திணறல் ஏற்படுவது சகஜம்னு சொல்ற மாதிரி போலி செய்திகளை பரப்புறதுன்றது யார் பரப்புனாங்க? அது சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. அது யார் பரப்புறாங்களோ அவங்கள தக்கி வைக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து அது திருப்பி திசை திருப்பறதுக்கு தான்
இந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்க திருப்பி எடுத்து வைக்கிறீங்களே தவிர இதெல்லாமே திசை திருப்பறதுக்கு தான். இன்னைக்கு ஆட்சியில இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது தொடர்ந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக, மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் நீங்க வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களே பர்சனல் அட்டாக் பண்ணணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும். யார் பர்சனல் அட்டாக் பண்றாங்க? திமுகல இருக்கிற அத்தனை பேருமே அங்க வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்களும் சரி, அதிகாரத்துல இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே திமுகல இருக்கிறவங்க எல்லாம் ஆபாசமா பேசக்கூடியவர்கள் தான். திமுக வந்து இந்த கவர்மெண்ட்டையோ இந்த கவர்னன்ஸையோ அது மேம்படுத்தணும், அது நல்லதா கொண்டு போகணும். அந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல. ஒருத்தரை எப்படி கீழே இறக்கி விடணும், அந்த கூட்டணியை எப்படி உடைக்கணும், தான் கூட்டணியை பத்தி கவலை இல்ல, ஆனா இன்னொரு கூட்டணி வளர்ந்துடக்கூடாது, இன்னொரு கூட்டணி நல்லா இருக்க கூடாது. இப்படிதான் அவங்களோட பார்வை இருக்கே தவிர அதிமுக கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது உங்களுக்கு தெரியலையா? மக்களுக்கு தெரியலையா? எல்லாருக்குமே தெரியல. தொடர்ந்து இன்னைக்கு வந்து மீடியா அதை பத்தி தான் வந்து கவனம் செலுத்தி இருக்கே தவிர இன்னைக்கு வந்து இன்னைக்கு மக்களோட பிரச்சனையை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க திமுக நீங்க சொல்லுங்க. நீங்க எண்ணி வைங்க எத்தனை பிரச்சனைகளை பத்தி திரு ஸ்டாலின் அவர்களையோ இல்ல வந்து திரு உதயநிதி அவர்களோ மீடியாவை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னைக்கு வாசற்பாடியில அங்க வந்து எரிஞ்சு போயிட்டு இருந்தது, வீடுகள் குடிசைகள் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது 15 குடும்பங்கள் அங்க தவிக்கிறாங்க. நீங்க இங்க வந்து டான்ஸ் டிராமா பாத்துக்கிட்டு இருந்தீங்க எங்க கொளத்தூர்ல. ஆய்வு செய்ய போற இடத்துல எதுக்கு டான்ஸ்? சோ இந்த அளவுக்கு தான் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது தான் தப்பை மறைக்கிறதுக்கு மத்தவங்க மீது குப்பையை தூக்கி போடணும், மத்தவங்களோட லைஃப் டிஸ்ட்ராய் பண்ணலாம், மத்தவங்களோட வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சோற ஆக்கலாம். ஆனா என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு செல்ஃபிஷான ஒரு கவர்மெண்ட் தான் இப்ப நடக்குது. இப்ப இது வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சிபிஐக்கு மாத்துனா மட்டும் விரைவான ஒரு நீதி கிடைச்சிருமான்ற கேள்வி. ஆமாங்க, கண்டிப்பா சிபிஐக்கு மாத்தினா விரைவான. ஏன் வரலையா? இப்போ பொள்ளாச்சி கேஸ்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு நீதி கிடைக்கலையா? சாத்தான்குளம் சிபிஐ தான். ஆமா, அப்ப கரெக்டான ஒரு நீதி கிடைக்கலையா? அண்ணா யூனிவர்சிட்டியை சிபிசிஐடி தான் விசாரிச்சது, தமிழ்நாடு காவல்துறை தான். தமிழ்நாடு காவல்துறை. நான் ஏன் அது சிபிஐக்கு மாத்தறதுக்கே பயப்படுறீங்க? இல்ல அதுல விரைவான விசாரணை அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு பாருங்க அவங்க டிராமா பாருங்க. அதாவது நம்ம வந்து சிபிஐ கிட்ட வந்து மாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து போலீஸ் குடும்பம், காவல்துறை அவங்களோட குடும்பம் வந்து இன்னைக்கு தர்ணா பண்றாங்க. அவங்க எதுக்காக தர்ணா பண்றாங்க? கொலை பண்ணதுக்கா இல்ல கொலை பண்ணணும்னு தர்ணா பண்றாங்களா, கொலை பண்ணக்கூடாதுன்னு தர்ணா பண்றாங்களான்றதே நம்மளுக்கு ஒரு கேள்வி. அது நியாயப்படுத்த விரும்பல, ஆனா அதுல ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு போலீஸ் ரிஃபார்ம் பண்ணனும். இதெல்லாமே டிராமாங்க. எதுக்காக போலீஸ் ரிஃபார்ம் பண்ணனும்? இந்த மீட்டிங் தான் நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இப்ப மீட்டிங் கூப்பிட்டாரு, போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு திசை திருப்பி நீங்க உங்களோட குடும்பங்களை அங்க வந்து தர்ணா பண்ண வைங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கலாமே. ஓகேங்களா? இந்த டிராமா இது வந்து ஒரு பழமையான ஒரு டாக்டிக்ஸ் தானே. போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா இன்னைக்கு? இல்ல இப்போ அப்படினா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல விரைவான ஒரு நீதியை கிடைக்க செஞ்சது யார்? நான் எல்லா போலீஸும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து போலீஸ் மீதியும் ஒரு இன்னைக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 5 மாச கர்ப்பிணி பெண்ணை தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் போலீஸ் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டு நம்ம போய் எடுத்து வச்சாலுமே இம்மீடியட்டா அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளே திருப்பி வந்து அட்டாக் பண்றதுக்கு தான் அவங்க வந்து ரெடியா இருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம். கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது சில அங்க போலீஸ்காரங்க அப்படியும் இருக்காங்க, சில போலீஸ் வந்து தன் உயிரை கொடுத்து பலியாகி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு நபர் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நான் சொல்ல முடியும். அதிமுக அரசுல எல்லாம் சரியா இருந்ததா? நீங்க கேக்குற கேள்வி நியாயமானதா? ஆனா நாங்க யாருமே வந்து இது தப்பு இல்ல, நாங்க வந்து இது மறைக்கிறதுக்கு அதுதான் சொல்றேன், காற்றும் பொம்மையை போட்டுக்கிட்டு நாங்க வந்து ஏமாத்துற கும்பல் நாங்க கிடையாது. இவ்வளவு பயம் இல்லைன்னா பயம் இல்லைன்னா சிபிஐக்கு மாத்துங்க. இல்ல இப்போ இந்த சிபிஐக்கு மாத்துறது அப்படின்றது கோரிக்கை எல்லா பக்கத்துல இருந்து அந்த முன் வைக்கிறாங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல சிபிஐக்கு மாத்தாமலே விரைவான ஒரு நீதியை கொண்டு வரது அளவுக்கு நம்ம காவல்துறைக்கு ஒரு பாதி நீதி. நீங்க வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஞானசேகரன் அந்த யார் அந்த சார் இன்னும் அது வரை இன்னி வரைக்கும் வரல. சிசிடிவி கேமரா ஒர்க்கா இல்லையா? யார் கடியில வருது? அந்த காலேஜ் அதோட இது யாரு கவுன்சிலிங்லாம் யாரு வந்து போட்டிருக்காங்க? அதெல்லாம் வந்து அரசோட பதவியில இருக்கிறவங்களும் அங்க அந்த இதுல இருக்க காலேஜ்ல இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு காலேஜ்ல வந்து சிசிடிவி கேமரா வந்து சரியா இல்லைன்றது, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு
கேம்பஸ், அது அந்த கேம்பஸ்ல வந்து சிசிடிவி கேமரா இல்ல, அப்புறம் கால் டீடைல்ஸ் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இல்ல இதே விஷயத்தை தானே பொள்ளாச்சி விவகாரத்திலயும் வைக்கிறாங்க. முழுமையா எல்லாரையும் நாங்க சிபிஐக்கு நாங்க மறுக்கலை, நாங்க யாரையும் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கலை. நீங்க வந்து எடுத்தீங்களா, தவறு செய்யறவங்களை தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆனா நீங்க ஏன் காப்பாத்துறீங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட அவர் பேச்சு கேட்கறது கிடையாது அதிகாரிகள். அவருக்கு அடியில இருக்கிற வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு அதிகாரத்தை இங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்கள வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க எங்களுக்கே பாவமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ நிறைவா ஒரே ஒரு கேள்வி மேடம், இப்போ இந்த லாக் அப் டெத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொன்னீங்க 25 இந்த மரணங்கள் இந்த 4 ஆண்டுகள் அப்படின்னு சில்வர் ஜூப்ளினே சொன்னீங்க. 10 ஆண்டு கால அதிமுகவினோட ஆட்சியில 80க்கும் மேற்பட்ட 88ன்னு சொல்றாங்க லாக் அப் மரணங்கள். இதுல எங்க அதிமுக மாறுபட்டு நிக்குது? திமுகவுக்கு அதிமுக நீங்க டேட்டாவோட எடுத்துட்டு வாங்க. நான் எனக்கு டேட்டா பார்க்காமலாம் நான் பேச மாட்டேன். ஆனா எங்க கணக்குப்படி இப்போ வந்து நீங்க அதிமுக மேல குற்றம் வைக்கும் போது அதிமுக 80 வச்சுட்டு நான் வந்து அங்க வந்து 100 பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. நீங்க மாறுபடுறாங்கல்ல, நீங்க அது நடக்க விடாம நீங்க பண்ணணும்ன்றதான் நான் சொல்றேன். நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, எல்லாமே திராவிட மாடல் எங்களுக்கு அடியில தான் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பேசக்கூடிய முதலமைச்சர் ஏன் கண்ட்ரோல்ல இல்ல? பொய் சொல்லிட்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க டாஸ்மாக் விஷயத்திலயும் பொய் சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ லாக் அப் டெத்லயும் நீங்க பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. எல்லாத்துலயுமே டங்ஸ்டன் இன்னைக்கு நடந்திருக்கு. டங்ஸ்டன் அதுவும் சுரங்கம் விஷயம் தான் அது நடந்திருக்கு. ஸ்டெர்லைட் விஷயம் அதுவும் நடந்திருக்கு. அது ரெண்டுமே நாங்க தடை செய்ய வச்சோம், ஓகேங்களா? இன்னைக்கு டங்ஸ்டனும் வந்து பரவாயில்ல, நேச்சுரலா இருக்கட்டும். அது இருக்கும்போது நீங்க எதுக்குமே வந்து நீங்க எதுவுமே வாயை திறந்து நீங்க பேசல, ஓகேங்களா? எல்லாமே வந்து அது மக்களோட போராட்டம், மக்கள் தான் எடுத்து பண்ணாங்க. திமுக என்ன போராட்டம் பண்ணுச்சு? இல்ல மேடம், லாக்அப் மரணம்னு எடுத்துக்கிட்டா அதிமுக சரியா நாங்க அணுகி இருந்தோம், எங்க ஆட்சியில வந்து அப்படி நடக்கவே இல்ல, திமுக தான் சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நடந்திருக்கு. இது போலீஸும் குற்றம் செய்யறாங்க. ஆனா இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது பொறுப்பை எடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். நான் இப்போ எல்லா மீடியா பீப்புளுக்கும் உரிமை இருந்துச்சு பேசுறதுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு பேசுறதுக்கு. இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு நாங்க கொடுத்தோம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து எதுவுமே வரக்கூடாது. ஒரு பெண் நிறுவனம் போன் பண்ணி எல்லா டிபேட் சேனல்லையும் என்ன பேசணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு லூஸ்ல இருக்குன்னு பாருங்க. கருத்து உரிமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றது பாருங்க. அவங்க இஷ்டத்துக்கு திசை திருப்புறது. அதுதான் சொல்றேன், அந்த உரிமையை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட உரிமையும் பறிக்கல அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு திமுக அந்த உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது திசை திருப்பணும், அது மூடி மறைக்கணும். உண்மையான விஷயங்கள் வந்து மக்களோட பிரச்சனை சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு அட்ரஸ் பண்ணாங்களா சொல்லுங்க, இல்ல நான் ஒத்துக்கிறேன். எதுவுமே அட்ரஸ் பண்ணது கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி அட்ரஸ் பண்ணாங்களா? முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணாரா? இல்ல. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணாரா? கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விஷயம் எடுத்துக்கோங்க. வருத்தம் தான் தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ எங்க இல்ல ஆட்சியில் நடந்துச்சு அப்படி வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அது அட்ரஸ் பண்ணி அந்த மக்களுக்கு என்ன தீர்வுன்றது ஒண்ணு இந்த மாதிரி திருப்பி நடக்க விடாம. ஆனா அதுக்கு உடனே வந்து டாஸ்மாக் விஷயம் நடந்தது. பண்றாங்களே, நாங்க யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது தானே. இன்னைக்கு டாஸ்மாக்னாலையும் போதை பொருள்னாலையும் இன்னைக்கு ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது. அதெல்லாம் அட்ரஸ் பண்றதா நான் கேக்குறேன். என்ன நீங்க சமூக நீதினு வாய்க்கிழியா பேசுறீங்க, திராவிட மாடல்னு பேசுறீங்க, ஆனா எங்க சமூக நீதி எங்க? நிறைவா இப்ப இதை எது நோக்கி போகணும், எப்படி இதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும்னு பாக்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து போலீஸ் என்பது போலீஸ் வேலை மட்டும் செஞ்சா போதும். நீங்க நீதி வேலையை செய்யக்கூடாது, நீதித்துறையோட வேலை செய்யக்கூடாது, சட்டத்தை உங்க கையில எடுத்துக்க கூடாது, அதிகாரத்தை உங்க கையில எடுத்துக்க கூடாது. நீங்க சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து யார் சீஃப் மினிஸ்டர்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், உங்களோட கவர்மெண்ட்டும் உங்களோட கவர்னன்ஸை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுல கவனத்தை செலுத்தாம, மக்களோட பிரச்சனையில கவனத்தை செலுத்தாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எப்படி உடைக்கலாம்? சோ அவங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மீது அவங்களுக்கு கவனம் இல்லை அப்படின்றத நான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம், என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீளுது அப்படின்னு. அது தொடர்ச்சியா நம்ம பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.